கிருஷ்ணர் அவருடைய நண்பனான உத்தவருக்கு கொடுத்த உபதேசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை கிருஷ்ணரின் சிறுவயது நண்பனான உத்தவர் கிருஷ்ணரிடம் தனது சந்தேகத்தை கேட்டார். கிருஷ்ணா, தர்மன் சூதாடும் போது நீ ஏன் தடுக்கவில்லை? உன் நண்பர்களான பாண்டவர்களை ஏன் காக்கவில்லை? நீ நினைத்திருந்தால் போரை தடுத்திருக்கலாமே, இத்தனை உயிர் போயிருக்காதே என்றார் உத்தவர். அதற்கு கிருஷ்ணர், தர்மன் சூதாடும் போது என்னை அழைக்கவில்லை, மாறாக நான் அங்கு வரக்கூடாது என வேண்டினான், அதனால்தான் நான் அங்கு செல்லவில்லை என்றார். அதற்கு உத்தவர், கிருஷ்ணா, அழைத்தால் தான் கடவுள் வந்து காப்பாரா, தானாக வரமாட்டாரா என்றார். கிருஷ்ணரோ, உத்தவா, இந்த வாழ்க்கை கர்ம வினையின் அடிப்படையில் இயங்கும், அதில் நான் வெறும் சாட்சி மட்டுமே. மேலும் நான் சாட்சியாக உன்னை பார்க்கிறேன் என்றால் நீ எப்படி தவறு செய்வாய்? எனக்கு தெரியாமல் சூது விளையாட நினைத்தது தர்மனின் தவறு. போரை தடுக்கவே நான் தூது சென்றேன். ஆனால் துரியன் அதை ஏற்கவில்லை. இதில் என் தவறு என்ன? நீங்கள் நல்லது செய்யும் போதும் கெட்டது செய்யும் போதும் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என நம்புங்கள். நீங்கள் நம்பவில்லை என்றால் தான் தவறுகள் பெருகும் என்றார் கிருஷ்ணர். உடனே உத்தவரும் கிருஷ்ணரின் தூய மனதை புரிந்து கொண்டார். அதனால் தான் நம் வாழ்க்கையிலும் நல்லதோ கெட்டதோ எதை செய்தாலும் நம்மை ஒருவர் பார்க்கிறார் என எண்ணி மனசாட்சியுடன் வாழுங்கள். அப்போதுதான் தவறுகள் குறையும்.